வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படி பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஈக்குலிபிரியம் ஆஃப் சார்ஜ் அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ நம்ம இந்த வீடியோல சார்ஜ் அதுக்கு எப்படி ஈக்குலிபிரியம் ஃபார்முக்கு வரும், சோ அதே மாதிரி இந்த சார்ஜ் பிளேஸ் ஆயிருக்கிற பொசிஷனை வச்சு அதை எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார்ஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மூணு ஸ்டேட்ல தான் இருக்கும். சரிங்களா? அதாவது மூணு நிலைப்பாடுகள்ல தான் இருக்கும். அது எந்த மாதிரி அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள் ஆர் நியூட்ரல், இந்த மூணு ஃபார்மட்ல தான் இருக்கும். சரிங்களா? சோ இப்ப சார்ஜ் வந்து இருக்கக்கூடிய சிஸ்டத்தை நம்ம U அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரலா சிஸ்டத்தை நம்ம U அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்ப d2u by dx2 அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ அதே இது d2u by dx2 அப்படிங்கிறது நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம் unstable. சரிங்களா? சப்போஸ் d2u by dx2 அப்படிங்கிறது 0வா வந்துச்சு அப்படினா தான் அது நியூட்ரல் அப்படினு சொல்லி கன்சிடர் பண்றோம். சரிங்களா? சோ டிஃபரண்டான கேसेस அப்படினு பாத்தீங்கன்னா 4 தான் இருக்கு. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா சோ இப்போ நம்ம வந்துட்டு மூணு சார்ஜ் எடுத்துக்கிறோம், q1 and q2 and small q. சரிங்களா? சோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு சரிங்களா இது எல்லாத்தையுமே ஒரு இந்த மாதிரி ஒரு லைனா லீனியரா எடுத்து வச்சுக்கிறோம். சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம், சோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம், அதே மாதிரி டோட்டலா இந்த இடம். சரிங்களா? இத நம்ம ஆரிஜின் சென்டரா வச்சுக்கலாம். சோ இது ஃபோர்ஸ், அதாவது இது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது q1 க்கான ஃபோர்ஸ், அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ்ங்கிறது q2 க்கான ஃபோர்ஸ். இது டோட்டலா இருக்கிற x வந்து டிஸ்டன்ஸ் அப்படினு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? சோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுல ஃபோர்ஸ் எந்த மாதிரி ஆக்ட் ஆகும். சரிங்களா? சோ அப்ப இது எந்த மாதிரி ஈக்குவேஷனா இருக்கும். சோ இது எந்த மாதிரி ஈக்குலிபிரியமா இருக்கும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா அப்ப அதுக்கான ஃபார்முலா எப்படி வரும் பாத்தீங்கன்னா F1. சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் F1 is equal to மாடுலஸ் ஆஃப் 2. why we should மாடுலஸ் அப்படினு கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் a exact value தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம மாடுலஸ் யூஸ் பண்றோம். இந்த மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வெக்டர்ல பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா? சோ அதை இங்க அப்ளை பண்ணனும். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா q1 by q2 is equal to x1 by x2. சரிங்களா? whole square. why we should whole square அப்படி பாத்தீங்கன்னா இத கம்பேர் பண்ணும்போது இந்த q1 ல இருந்து இந்த q2 பாக்கும்போது இந்த x அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரிங்களா? சோ அதனால தான் இங்க x1 by x2 whole square அப்படி சொல்லி போடுறோம். சரிங்களா? சோ x கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ x by 1 plus root of q1 by q2. சரிங்களா? சோ இதுதான் அந்த ஃபார்முலா. செகண்ட் ஒன் என்ன அப்படி பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். என்ன அப்படி பாத்தீங்கன்னா q1 இங்க இருக்கு, q2 இங்க இருக்கு, இதுல இருந்து அபார்ட் ஃப்ரம் q அப்படிங்கிறது ஒரு சைடா இருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்கணும் இதே மாதிரி தான் வரும். பட் ஆனா x அப்படிங்கிறது என்ன மாதிரி வரும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா x1. சரிங்களா? x1 is equal to root of q1 by q2 minus 1. சரிங்களா? ஏன்னா தள்ளி இருக்கு, அதனால தான் மைனஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இப்போ if suppose x2 கேட்டிருந்தாங்க அப்படின்னா x divides by q2 by q1 minus 1. சரிங்களா? இப்போ third condition என்ன, third equilibrium எந்த மாதிரி வரும் அப்படி கேட்டிங்க அப்படின்னா it's making an angle. சரிங்களா? சோ angle அப்படிங்கும்போது எப்படி இருக்கலாம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு சார்ஜ்டு பாடி வந்து ஆக்சிலேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? it's a positive or negative charge. ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு angle மேக் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ இது டோட்டலான டிஸ்டன்ஸ். சோ இங்க ஆங்கிள் இங்க இப்படி மேக் பண்ணிருக்கு. இது x ஆக்சிஸ் y ஆக்சிஸ். இந்த x ஆக்சிஸ் எப்ப வந்தாலும் x ஆக்சிஸ் அப்படினு சொல்லி எங்க வந்தாலும் சரி நீங்க கண்ண மூடிட்டு sin θ போடலாம். சரிங்களா? அதே மாதிரி இது y ஆக்சிஸ். சோ இங்க y அப்படிங்கிறது y cos θ. சரிங்களா? சோ இங்க இருக்குறது இங்க θ அப்படினு சொல்லி வெச்சுக்கலாம். இந்த x அப்படிங்கிறது நான் t ன்னு சொல்லி எடுத்துக்கலாம், இங்கேயும் t ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அப்ப இந்த மாதிரி வருது அப்படி பாத்தீங்கன்னா அப்ப இதுக்கான ஃபார்முலா என்னவா இருக்கும், இந்த மாதிரி ஆக்சிலேட் ஆயிட்டு இருக்கு அப்படினா இந்த மாதிரி ஃபார்முலா என்னவா இருக்கும் பாத்தீங்க அப்படினா so f e is equal to 1 by 4 pi epsilon q square by q. ஓகேங்களா? q square by x square x by 2 l sin theta. சரிங்களா? இது இது ரெண்டும் சேர்ந்து கிடையாது, தனித்தனியா. சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா l sin theta அப்படிங்கிறது this is x. so x by 2 அப்படிங்கிறது l sin theta. இப்ப l அப்படிங்கிறது is length of the string, r அப்படிங்கிறது length of the string. சரிங்களா? சோ இப்போ லாஸ்ட் இது ஒன்னு என்ன அப்படி பாத்தீங்க அப்படின்னா இது solid surface. the same here as இந்த பக்கம் வந்துட்டு ஒரு லிக்விட் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கு, அந்த லிக்விடுக்கான சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிக்விட் வந்துட்டு கொஞ்சம் சார்ஜ்டா இருக்கு. சோ அந்த சார்ஜ் இருக்கும்போது அப்ப அதுக்கான ஃபார்முலா என்னவா வரும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா சோ k is equal to inverse of 1 minus
sigma by m சரிங்களா. so what is the sigma அப்படினு கேட்டிங்க அப்படினா it's nothing but the density of the charged liquid சரிங்களா. so இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு இந்த charged liquid இருக்கு பாத்தீங்களா அதுக்கான ஈக்குலிபிரியம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இப்போ நம்ம ஒரு குயிக் ரிவ்யூக்கு போயிட்டு வந்துடலாம் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குலிபிரியம் பார்க்கறோம். சோ ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஈக்குலிபிரியம் அப்படிங்கறோம். சோ அப்ப வந்துட்டு ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை நம்ம u அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் சரிங்களா. சோ அந்த u அப்படின்னு சொல்லி எடுத்துக்கறனால அந்த டிஃபரன்ஷியேட் பண்றோம். சோ டிஃபரன்ஷியேட் பண்ணி பாசிட்டிவ் வந்துச்சுனா அது ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். சோ அதே இது நெகட்டிவா வந்துச்சு அப்படினா அன்ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். அதே இது ஜீரோவா வந்துருச்சு அப்படினா அது நியூட்ரலா இருக்கு, எந்தவித வேல்யூமே இல்ல, இன்ஃபேக்ட் எந்தவித சார்ஜ் பாடியுமே இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. சோ இப்போ வந்துட்டு டிஃபரண்டான டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தோம் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மூணு சார்ஜ் எடுத்துட்டு இந்த லீனியரா வச்சிருக்காங்க. லீனியரா வச்சிட்டு இருக்கும்போது அப்ப அதுக்கு ஈக்குலிபிரியம் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா இந்த மாதிரி சரிங்களா. So suppose இந்த சார்ஜ் மேஜரான சார்ஜ் ஒரு பக்கமும் இன்னொரு சார்ஜ் வந்து வெளி பக்கமும் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா -1 அந்த சைடு போயிடும். சோ x1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, x2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. சப்போஸ் இதே ஒரு ஆங்கிள் மேக் பண்ணி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சோ ஆங்கிளை வச்சு ஈக்குலிபிரியம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா. சோ சப்போஸ் இது சாலிட், இது லிக்விட் சார்ஜ்டா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிக்விட் சார்ஜ் பாடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரெகுலரா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.